சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ பயனாளர்களுக்கு குட் நியூஸ். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இபிஎஃப்ஓவில் இனி வேலை மாறினால் பிஎஃப் பரிமாற்றம் தானாகவே நடக்கும். புதிய பிஎஃப் விதிகள் சொல்வது என்ன? நாடு முழுவதும் சுமார் 8 கோடி இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் உள்ளனர். பலருக்கு இபிஎஃப் என்பது வெறும் ஓய்வூதிய சேமிப்பு அல்ல, இது அவர்களின் முதல் மற்றும் நம்பகமான நீண்டகால முதலீடாகும். அரசு கடந்த சில ஆண்டுகளில் உறுப்பினர்களுக்கான சிரமத்தை குறைக்க பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. அவற்றில் முக்கியமானது வேலை மாறும்போது பிஎஃப் தொகையை மாற்றும் நடைமுறைகளில் செய்யப்பட்ட மாற்றங்களாகும். இப்போது இபிஎஃப்ஓ நேரடியாக பிஎஃப் மாற்ற கோரிக்கைகளை செயல்படுத்துகிறது. பழைய அல்லது புதிய நிறுவனத்தின் ஒப்புதலை பெற வேண்டிய அவசியம் பெரும்பாலான வழக்குகளில் இல்லை. இதனால் செயல்முறை வேகமாகவும் குறைந்த புகார்கள் உடனும் நடைபெறுகிறது. இபிஎஃப் மாற்ற விதிகளில் என்ன மாற்றம் வந்துள்ளது என்று இந்த பதிவில் பார்க்கலாம். மேலும் வேலை மாறும்போது தானாக பிஎஃப் மாறும். முன்னர் வேலை மாறிய ஊழியர்கள் ஃபார்ம் 13 மூலம் கையேடு வழியாக விண்ணப்பித்து பழைய நிறுவனம் உறுதி செய்த பிறகே பிஎஃப் மாற்றம் நடக்கும். இந்த செயல்முறைக்கு வாரங்களோ மாதங்களோ ஆகும். இப்போது புதிய நிறுவனம் ஜாயினிங் டேட்டை புதுப்பித்தவுடன் இபிஎஃப்ஓ தானாக பிஎஃப் மாற்றத்தை தொடங்கும். ஒரே யுஏஎன் அதாவது யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் தொடர்கிறது. புதிய எண் தேவையில்லை. இதனால் பணியாளர் தாமதங்கள் மற்றும் ஆவண சிக்கல்கள் நீங்குகின்றன. ஒரு ஊழியருக்கு ஒரு யுஏஎன் மட்டும் தொடர்கிறது. முன்னரே இது விதியாக இருந்தாலும் தவறான பதிவுகள் காரணமாக பலர் பல யுஏஎன் பெற்றிருந்தனர். இப்போது இபிஎஃப்ஓ புதிய யுஏஎன் உருவாக்கத்தை தடுத்துள்ளது. ஒரு ஊழியருக்கு ஏற்கனவே யுஏஎன் இருந்தால் புதிதாக உருவாகாது. ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பு மூலம் பழைய புதிய பிஎஃப் கணக்குகள் தானாக இணைக்கப்படும். இதனால் பல யுஏஎன் இணைப்பு சிக்கல்கள் தாமதங்கள் நீக்கப்படும் என்று கூறப்படுகிறது. மேலும் ஆதார் பிளஸ் இகேஒய்சி வழியாக வேகமான சரிபார்ப்பு, முன்பு வேலையை விட்ட தேதி, கையொப்பம், கேஒய்சி பிழைகள் போன்றவை காரணமாக கோரிக்கைகள் சிக்கிவிடும். இப்போது இபிஎஃப்ஓ ஆதார் இ-சைன், ஆட்டோ கேஒய்சி மற்றும் எம்ப்ளாயர் HRMS இணைப்பு ஏபிஐ மூலம் சரிபார்ப்பு செயல்முறை வேகமாக்கப்பட்டுள்ளது. முன்பு 30 முதல் 45 நாட்கள் எடுத்த கோரிக்கைகள் இப்போது 7 முதல் 10 நாட்களுக்குள் முடிக்கின்றன. புதிய பாஸ்புக்கில் இணைந்த இருப்பு, அதாவது முன்பு மாற்றம் நடந்ததா என தெரிந்து கொள்ள ஊழியர்கள் பழைய புதிய பாஸ்புக் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருந்தது. இப்போது மாற்றம் முடிந்தவுடன் பழைய கணக்கில் 0 பேலன்ஸ் என வரும். புதிய பாஸ்புக்கில் முழு தொகையும் ஒரே இடத்தில் காணப்படும். கண்காணிக்க எளிதாகும். மேலும் பழைய நிறுவனத்தால் வெளியேறும் தேதி, அதாவது எக்ஸிட் டேட் கட்டாயம். முன்பு பல நிறுவனங்கள் வெளியேறும் தேதியை புதுப்பிக்காததால் மாற்றம் தாமதமாகும். இப்போது இபிஎஃப்ஓ இதை கட்டாயமாக்கியுள்ளது. நிறுவனம் அதை செய்யாவிட்டால் ஊழியர் ஆதார் ஓடிபி மூலம் தானாக தேதியை அறிவிக்கலாம். சிஸ்டம் தானாக அதனை ஒப்புதல் அளிக்கும். இது பழைய நிறுவனத்துடன் தகராறு அல்லது HR பதில் அளிக்காத நிலைகளில் பெரிய நிம்மதி. மேலும் மாற்றத்தின் போது வட்டி நிற்காது. முன்பு பிஎஃப் மாற்றம் நீண்டால் பழைய கணக்கில் வட்டி சேர்வது நிறுத்தப்படும். இப்போது இபிஎஃப்ஓ தெளிவுபடுத்தியுள்ளது. அதாவது மாற்றம் முழுமை அடையவும் வரை வட்டி தொடரும். அதாவது மாற்றம் நடக்கும் காலத்திலும் உங்கள் ஓய்வூதிய நிதி வளர்ச்சி பாதிக்கப்படாது. இந்த புதிய மாற்றங்கள் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு மிகப்பெரிய நிவாரணமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வேலை மாறும்போது பிஎஃப் தொகை மாற்றம் இப்போது விரைவாகவும் தானாகவும் சிக்கல் இல்லாமலும் நடைபெறும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.